விடுவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொள்வார்கள். என் ஜனமாகிய உங்களுக்கு கடினமான காலங்களில், வேதனையான காலங்களில், துக்கமான காலங்களில் உங்களுக்கு கர்த்தர் என கைவிட்ட மாதிரி தெரியுதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 9:10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்களை கைவிட மாட்டேன். என்னை விசுவாசிக்கிற என் ஜனமாகிய உங்களை நான் கைவிடுவதில்லை. உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் மனிதர்கள் உங்களை கைவிடலாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிடலாம். உங்களுடைய உறவினர்கள் உங்களை கைவிடலாம். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கைவிடலாம். ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை கைவிடுவதில்லை, கைவிடவும் மாட்டேன். பரிசுத்த வாழ்க்கையிலே நீதிமான்களாக வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களை என்னால் எப்படி கைவிட முடியும்? நீங்கள் என்னை விசுவாசியுங்கள். உங்களுடைய பயத்தினை தூக்கி எறியுங்கள். நான் ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்துகிறேன். கர்த்தராகிய நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீங்கள் எந்த காரியத்தினிலே கர்த்தர் நம்மளை கைவிட்டார் என்று நினைக்கிறீர்களோ அதே காரியத்திலே உங்களை பலப்படுத்தி உங்களை அந்த காரியத்தில் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதற்கு உங்களுக்கு தேவையானது ஒன்றே, விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி விசுவாசத்துடனே ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் எனக்குள் இருந்தால் உங்களுக்கு பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாக மாறும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே அவனால் நியாயமானவைகளை செய்ய முடியும். நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி எனக்குள் உங்களை ஒப்புக் கொடுத்து என்னை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே என்னால் உருவாக்கப்படுகிற ஆசீர்வாதத்தால் மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை ஒப்புக் கொடுத்ததினால் உங்களுக்கு இனி மகிழ்ச்சியின் நாட்கள் ஆரம்பிக்கும். உங்களுக்கு